உடலில் கேன்சர் செல்கள் அப்படின்றது ஏற்படுது. இது எந்த உறுப்பில் வேணாலும் நமக்கு வரலாம். இன்றைக்கு பார்த்தோம்னா போன் மேரோவில் இருக்கலாம். முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்ற உணவுலேயே பார்த்தோம்னா நிறைய பிளாஸ்டிக் துகள்கள் இன்னைக்கு கலந்துருக்குன்னு சொல்லலாம். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர்ல இருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களிலுமே இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை நிழலை நல்லா உலர்த்தி பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும். இந்த பவுடர் டெய்லி காலையில் நான் கீமோ ரேடியேஷன்லாம் இத்தனை ரவுண்ட்ஸ் போய் வந்தாச்சு, இத்தனை சைக்கிள்ஸ் நான் முடிச்சிருக்கேங்க. இதுக்கப்புறம் நான் என்ன மெடிசன் சித்தால எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ஹெல்த் டுடே வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இன்றைய காலகட்டத்தில் கேன்சர், புற்றுநோய், இந்த நோயை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது, இல்லை கேன்சர் இருந்தால் நமக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும், ஒருவேளை கேன்சர் இருந்து நான் இந்த சிகிச்சைகள் எல்லாமே எடுத்துட்ருக்கிறேன், இந்த சமயத்தில் நம்ம ஹோம் ரெமடிஸோ இல்லை டெய்லி நம்ம இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு கேன்சர் செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி குறையும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஹெர்பல்ஸ் இருக்கா, இதற்கு சித்த மருத்துவத்தில் என்னென்ன தீர்வுகள் இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக இந்த கேன்சர் செல்கள் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் உண்டாகக்கூடிய டியூமர்ஸ், அதாவது செல்களோட அதிகமான வளர்ச்சி. ஸோ மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. நார்மலாக செல் டிவிஷன் ஆகிறது நம்ம உடலில் நடக்கும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு நடக்கும்பொழுது தான் உடலில் கேன்சர் செல்கள் அப்படின்றது ஏற்படுது. இது எந்த உறுப்பில் வேணாலும் நமக்கு வரலாம். இன்றைக்கு பார்த்தோம்னா போன் மேரோவில் இருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு பிளட்ல வர்றது இருக்குது. முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய் அப்படின்ற பிரச்சனை இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், முக்கியமாக குடல் பகுதி, அதுலேயுமே முக்கியமாக பார்த்தோம்னா ஏனோரெக்டல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மலக்குடலில் வரக்கூடிய புற்றுநோய். ஸோ இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய செல்கள் நம்ம உடல் முழுவதும் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா, எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடனே நம்ம இந்த சிம்டம்ஸ் இருந்தால் இம்மிடியேட்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ நம்ம காரணமே இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகிறது ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் இல்லாமல் அதிகமான வியர்வை. ஸோ நைட் டைமில் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிறது ஒரு சிலருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு ரொம்ப பசியே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். சரியாக சாப்பிட முடியல, எந்த உணவு சாப்பிட்டாலும் வயிற்றுலே இருந்துகிட்டே இருக்குது, இன்டைஜஷன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், மலச்சிக்கல் தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் இருந்தால் நம்ம யார் தான் இந்த கேன்சர் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். நலமோடு வாழ ஹெல்த் டுடே. முக்கியமாக பார்த்தோம்னா பால்பிட்டேஷன், அதிகமான இதய துடிப்பு நமக்கு அடிக்கடி ஏற்படும், தலை சுற்றல் ஏற்படுறது, நமக்கு திடீர்னு இருமும்போது நமக்கு ரத்தம் வர்றதோ, இல்லை ஆசனவாய் பகுதியில் நமக்கு மோஷன் போகும்போது பிளட் வர்றதோ, இந்த மாதிரி நமக்கு ப்ளீடிங் இருக்கும் சமயத்திலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் இந்த புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெரிடிட்டி ரீசன் ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம். என்னென்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ நமக்கு புற்றுநோய் இருந்ததுன்னா அவர்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு முறைகள், இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு கேன்சர் செல்கள், முக்கியமாக குடல் பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய், இது வருவதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது நம்மளுடைய உணவு முறைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண ஃபுட் சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம உணவு முறைகளில் கவனம் செலுத்தாமல் இருப்பதனால அடிக்கடி நிறைய பேருக்கு இந்த குடல் பகுதியிலும் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி நிறைய உணவுகள், நம்ம சாப்பிட்ற உணவுலே பார்த்தோம்னா நிறைய பிளாஸ்டிக் துகள்கள் இன்னைக்கு கலந்துருக்குன்னு சொல்லலாம். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர்ல இருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களிலுமே பார்த்தோம்னா நமக்கே தெரியாம பிளாஸ்டிக்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, மெர்க்குரி, லெட், டைட்டானியம், இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் இது எல்லாமே உணவோடு கலந்து நமக்கு உள்ள போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நிறைய பேருக்கு இந்த கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம உணவு முறையிலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம். அதுக்கப்புறம் நீண்ட நாட்களாக நம்ம ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப நாளாக ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துகிட்ருக்கோம், வேறு ஏதாவது சிகிச்சை முறைகளுக்கான மெடிசன்ஸ் தொடர்ந்து சாப்பிட்டுட்ருக்குறோம்.
ஹார்மோன் டேப்லெட்ஸோ இல்லை ஹார்மோன் தெரபிஸோ ரொம்ப எடுத்துகிட்ருக்குறோனாலும் நமக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை எனக்கு வந்து கேன்சர் இருக்குங்க, முக்கியமாக இந்த மார்பக புற்றுநோயெலாம் இருக்குது, இது இந்தந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த மாதிரியான சிகிச்சைகள் நம்ம எடுத்து நம்மளுடைய உணவு மூலமும் நம்மளுடைய மருந்துகள் மூலிகை மூலமும் நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நமக்கு வந்து கேன்சர் செல்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு க்ரோத் ஆகுதுன்னா உணவு முறையில் செய்யக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன செய்யணும், சில முக்கியமான உணவுகள் சொல்கிறேன். நிச்சயமாக நம்ம வந்து ஏற்கனவே கேன்சர் செல்கள் இருந்தாலும் இல்லை ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு நான் இப்போது ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறேங்க, கேன்சர் செல்கள் இப்போது இல்லை, ஆனால் இன் ஃப்யூச்சரில் நமக்கு வராமல் இருக்கணும், கீமோதெரப்பி ரேடியேஷன்லாம் கொடுத்துருந்தாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹெல்த்தி டிஷ்யூஸ்லேயும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இந்த மாதிரி இருக்கும்பொழுது உணவு முறையில் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா அந்த செல் டேமேஜ் நமக்கு வந்து சரி செய்யப்படுது, கேன்சர் செல்கள் வராமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த உணவுகள் சாப்பிட்லான்றதையும் நான் சொன்னேன். முக்கியமாக ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கேன்சர் அப்படின்னு சொன்னாவே அதை எதிர்த்து போராடக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை மஞ்சள். அதுவும் பார்த்தோம்னா இந்த மரமஞ்சள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மஞ்சளில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் முக்கியமாக மரமஞ்சள் இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும். எப்படின்னா இந்த மரமஞ்சள் பொடியாக கடைகளில் இருக்கும். டெய்லி காலையில் ஒரு 2 கிளாஸ் தண்ணீரில் 1/2 ஸ்பூன் அளவு போட்டு பாயில் பண்ணி நம்ம குடிக்கலாம். மரமஞ்சள் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் நார்மலாக இருக்கக்கூடிய மஞ்சள் பொடி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரோடைய சேர்த்தே அப்பப்போ நம்ம குடிச்சிட்டு வரலாம். குளிக்கும்பொழுது உடலில் மஞ்சள் தேய்த்து, பெண்களாக இருக்கும்பொழுது முக்கியமாக பிரஸ்ட் கேன்சர் இருந்தால் தவறாமல் மஞ்சள் தேய்த்து நம்ம குளிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஸ்பைசஸ் நம்ம சேர்க்கணும் இல்லையா, இது எல்லாமே நம்ம தினம் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அதாவது இஞ்சி ரொம்ப முக்கியம். இல்லை இஞ்சி எடுக்க முடியலன்னா சுக்கு பொடியாக நம்ம பயன்படுத்தலாம். இஞ்சி எப்படின்னா, இஞ்சியை டெய்லி எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஞ்சியை தோல் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இதை தேனில் போட்டுடணும். ஸோ இந்த இஞ்சியை கட் பண்ணி எடுத்தது ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்து தேனில் போட்டு ஒரு 2 நாட்கள் கழித்து நம்ம அதை வந்து ஒரு 5-6 பீசஸாக எடுத்து தேனோடு கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நமக்கு உடலில் கேன்சர் செல்களை எதிர்த்து அது கொஞ்சம் கொஞ்சமாக போராடி நமக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சீரகம் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. ஸோ இது வந்து ஆன்டி கேன்சர்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சீரகமும் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம தண்ணீரில் சேர்த்தோ அப்பப்போ நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு மூலிகைன்னு பார்த்தோம்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, இது ஒரு சிறந்த காயக்கற்ப மூலிகை. அப்போ வெள்ளை கரிசலாங்கண்ணியை காயக்கற்பு முறைப்படி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை நிழலில் நல்லா உலர்த்தி பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும். இந்த பவுடர் டெய்லி காலையில் தேனில் கலந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ தினமும் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியை தேனோடு சாப்பிடும்போது இந்த கேன்சர் நோயாளிகளுக்கு அந்த புற்று செல்களோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி தீநீர் அப்படின்ற ஒரு மருந்து கொடுப்போம். அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு மெடிசன் சொல்லலாம் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு. தீநீர் அப்படின்னு சொல்கிறது ஓமத்தீநீர், ஜென்ரலாக எல்லாரும் குடிக்கக்கூடிய ஓம வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது தீநீர் அப்படின்னு சொல்கிறது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை வகை. அந்த மூலிகை வந்து எல்லா மூலிகையிலையுமே நம்ம வந்து மருந்தாக அது ஒரு மருந்து வகைன்னு சொல்லலாம். 64 வகை மருந்துகளில் தீநீர் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு மருந்து வகை. அதுலேயும் வந்து பார்த்தோம்னா இந்த கரிசலாங்கண்ணி தீநீர் நம்ம பயன்படுத்தும் பொழுது புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுவதில் இது வந்து ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இதுவே முக்கியமாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு சில மூலிகைகள் நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் முக்கியமாக மஞ்சளும் ஒன்று. அது கூட நெல்லிக்காய், தினமும் ஒரு நெல்லிக்காயோ இல்லை நெல்லிக்காயை பாலில் வேக வைத்து உலர்த்தி பொடி செய்து எடுக்கணும். இதில் வந்து அதிகமான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ மலை நெல்லிக்காய் இருந்தால் இன்னும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஸோ மலை நெல்லிக்காயை பாலில் போட்டு நல்லா வேக வைத்து அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு வெயிலில் நல்லா உலர்த்தி அந்த பொடியை நம்ம சாப்பிடணும். இல்லைன்னா அது ட்ரை ஆன பிறகு அந்த நெல்லிக்காயை ஒரு பீசஸோ இல்லை 2 துண்டுகளோ வாயில் போட்டு நம்ம சவைச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றது முக்கியம். இதோடு சேர்ந்து பார்த்தோம்னா
கடுக்காய். கடுக்காய் பொடியும் தினமும் இரவு நேரத்தில் நம்ம பயன்படுத்தணும். ஸோ இதனோடு சேர்ந்து சித்த மருத்துவத்தில் என்னங்க தீர்வு இருக்குது? நான் வந்து கீமோ ரேடியேஷன்லாம் இத்தனை ரவுண்ட்ஸ் போய் வந்தாச்சு, இத்தனை சைக்கிள்ஸ் நான் முடிச்சிருக்கேங்க, இதுக்கப்புறம் நான் என்ன மெடிசன் சித்தால எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி மரமஞ்சள் குடிநீர் குடிக்கலாம். அதுக்கப்புறம் அருகன் கட்டை குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசன். இது எல்லாமே பார்த்தோம்னா குடிநீர் வகைகள் தான், கஷாயம் மருந்துகள். இதை வந்து பயன்படுத்தலாம். இதனோடு சேர்ந்து பூரம் சார்ந்த மருந்துகள் இருக்குது. பூரப்பருப்பம், பூர எண்ணெய், இந்த மாதிரி மருந்துகளும் இருக்குது. இது மருத்துவர் ஆலோசனைப்படியும் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறது வருவதற்கு முன்னாடியே நம்ம தடுக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகளும் இருக்குது. அந்த மூலிகைகள், நான் சொன்ன மூலிகைகள் எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். இதற்கான சிகிச்சைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.